ஹாய்ங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான தினை மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினை மைசூர் பாக்கு செய்ய தேவையான பொருட்கள்: தினை மாவு 1/2 கப், கடலை மாவு 1/4 கப், தெனை மாவு அளந்து எடுத்து அதே கப்பில் 1/2 கப்பு நெய். ஒரு பாத்திரத்தில் ஜன்னியை வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தெனை மாவு, கடலை மாவு ரெண்டையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாத மாதிரி ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் நெய்யை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கணும். கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கணும். நம்ம அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லம் சேர்த்துட்டு, வெல்லம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தோன்னா போதும். வெல்லம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை வாணலியில் மாற்றிட்டு நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிக்ஸியும் எடுத்து வெல்லத்தோடு சேர்த்து கலந்து நல்லா கலக்கி விடணும். அது நல்லா வெந்து வரும்போது இடையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ண நெய்யை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நெய்யை ஒட்டுக்கா சேர்த்திடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்தணும். அப்போ தான் மைசூர் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். தினையிலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்க முடியலன்னா இந்த மாதிரி ஸ்வீட்டாக கூட செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம சேர்த்துன நெய்யெல்லாம் இந்த மாதிரி வெளியே நல்லா திரண்டு வரும். அந்த மாதிரி வரும்போது நெய் தடவின பாத்திரத்தில் மைசூர் பாவை மாற்றிக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் பீஸ் போட்டு நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.